இதனாலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர். நாம் இரண்டாவது பாடமாக வாசிக்க கேட்ட அந்த எபேசியரை எடுத்துக்கொண்டோமானால் அதிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒருவேளை நாம் கவனித்து கேட்டிருப்போமானால் நமக்கு நன்றாக தெரியும். அந்த எபேசியரிலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது லெந்து காலத்திற்குள் வந்திருக்கிறோம். லெந்து காலத்திலே நாம் விட்டுவிடக்கூடிய காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். இது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். எப்போதுமே நாம் விடக்கூடிய சில காரியங்களை விட வேண்டும். ஆனாலும் ஒருவேளை நாம் பற்றி பிடித்திருக்கக்கூடிய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை இப்படிப்பட்ட இந்த லெந்து காலத்திலே நாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு நெருக்கமாக நாம் வர வேண்டும். இன்னும் ஆண்டவரோடு நாம் கிட்டி சேர வேண்டும். நாம் பரிசுத்தத்தை நோக்கி முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக இப்படிப்பட்ட இந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் விடக்கூடிய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்பதை இந்த எபேசியரிலே இந்த 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்தை பார்த்தோமானால் பொய் சொல்லாதிருங்கள், பொய் சொல்லாதிருங்கள், மெய்யை பேசுங்கள். இதுதான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனத்தை வாசிப்போமானால் கோபப்படாதிருங்கள், உங்கள் கோபத்தை எல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள், அன்போடு மற்றவர்களோடு பழகுங்கள். 28ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால் திருடாதிருங்கள், திருட்டு பழக்கத்தை விட்டுவிடுங்கள். யார் யாருக்கு குறைச்சல் இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 29ஆம் வசனத்தை பார்ப்போமானால் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைன்னா ஏதோ ரொம்ப அசிங்கமாக அல்லது ரொம்ப அருவறுப்பாக ரொம்ப லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிறது அப்படின்னு நினச்சிக்க கூடாது. கடவுளுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் அனைத்துமே கெட்ட வார்த்தைகள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சகோதரனே மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். அப்படின்னா ஆண்டவருடைய பார்வைக்கு அந்த மூடன்கிற வார்த்தை சகோதரனை சகோதரியை அல்லது மற்றவர்களை முட்டாள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நமக்கு நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வசாதாரணம் நம்ம இடியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லூசு அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானா? இன்னும் என்னென்ன காரியங்களை இல்லாமல் நாம் மற்றவங்கள சொல்லுவோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத தகுதியற்ற வார்த்தைகள். இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள். இவைகளையெல்லாம் பேசக்கூடாது, இவைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லப்பட்ட இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த லெந்து காலத்திலிருந்து நாம் தூக்கி எறிந்து விட வேண்டும். யாரிடத்திலெல்லாம் இந்த பழக்கங்கள், ஒருவேளை இந்த தவறான காரியங்கள், இது ஒரு பெரிய பாவம் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இவற்றை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த லெந்து நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு நாம் இன்னும் நெருங்கி வருகிறவர்களாக இருப்போம். சரி, இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரத்தை குறித்து இன்றைக்கு நாம் வேதத்தில் இருந்து எடுத்து சிந்திக்க போகிறோம். ஒரு பெண், அந்த பெண்ணிடத்தில் காணப்பட்ட சில குணாதிசயங்கள், அவை எப்படி நமக்கு பாடமாக இருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். யார் அந்த பெண் என்று பார்ப்போமானால் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அடிப்படையாக வைத்து அந்த பெண்ணை குறித்து நாம் சிந்திப்போம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற பெண் ராகேல். நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான், அப்படி தானே? நமக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான், ரொம்ப நல்லா தெரியும். ராகேல், ராகேல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா செம்மறி ஆடு. செம்மறி ஆடை பற்றி நம்ம பேசியிருக்கோம்ல, செம்மறி ஆடு, இதுதான் ராகேல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இந்த யார் இந்த ராகேல்? ராகேல் என்பவள் சீரிய தேசத்தைச் சேர்ந்த லாபான் என்பவனுடைய 2வது மகள். யாக்கோபினால் மிக அதிகமாக நேசிக்கப்பட்டவள். தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை மிக சரியாக செய்தவள். தன்னுடைய தகப்பனுக்கு ஆதரவாக அவனுடைய ஆடுகளை அவள் மேய்த்து கொண்டிருந்தவள். பார்ப்பதற்கு மிக பெரிய பேர் அழகியாக திகழ்ந்தவள்.
இதெல்லாம் வேதத்தினுடைய அடிப்படையிலே ராகேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள். இப்படிப்பட்ட இந்த ராகேலனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இப்போ சிந்திக்க போகிறோம். முதலாவதாக ராகேலிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சரி பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவங்க அப்பா ஊருக்கு போயிருக்கார், ஒரு வேலையாக போயிருக்கிறார். இந்த ராகேல் என்ன பண்ணா, அங்கே இருந்து ஒரு பொருளை இச்சித்து எடுத்துக்கொண்டாள். முதலாவதாக நாம் அவளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், ராகேல் இச்சிக்க கூடாததை இச்சித்தாள். திருடக்கூடாத ஒரு பொருள், அதை அவள் திருடிக்கொண்டாள். இச்சிக்க கூடாததை இச்சித்தாள். இதுதான் ராகேல் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம். இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவள் இருக்கிறாள். சிறு வயதில் இருந்தே, பிறந்தது முதல் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே வாழ்ந்து வருகிறாள். அந்த வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது எல்லாம் அவளுக்கு தெரியும். தன்னுடைய தகப்பனுடைய பொருட்கள் அல்லது அவனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் மிக நன்றாக அறிந்த அவள் ஊருக்கு போகிறதுக்காக புறப்படுறார். யாக்கோபு சொல்லிட்ட, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி புறப்படும் போது அந்த வீட்டிலிருந்து ஒரு பொருளை அவள் எடுத்துக்கொண்டாள். அது என்ன பொருள் என்றால், ஒரு விக்கிரகம், இச்சிக்க கூடாத ஒரு பொருள். அதை அவள் திருடி வைத்து கொண்டாள். எத்தனையோ பொருள் இருக்குது, வாழ்க்கைக்கு தேவையான பொருள் எவ்வளவோ இருக்குது, மிகவும் யூஸ் ஆகக்கூடிய எத்தனையோ பொருட்கள் அந்த வீட்டில் இருக்குது. ஆனால் இவ என்ன பண்ணா, ஒரு விக்கிரகத்தை எடுத்து அவள் ஒளித்து வைத்து கொண்டாள். அவள் வைத்து கொண்டாள், திருடி கொண்டாள். இவளுடைய மூதாதையர் தாத்தா ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் ஒரு அந்நிய தேவனை வணங்குகிறவன். இந்த லாபானை போல தான், இவங்க குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அவன். ஆபிரகாம் அந்நிய தேவர்களுடைய சிலைகளை செய்து விற்று பிழைப்பை நடத்தி அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கி வந்த அவனை ஆண்டவர் சந்தித்து அவனை அழைத்தார். அவன் என்ன பண்ணான், உடனே விக்கிரகத்தை எல்லாம் போட்டுட்டு, எல்லாத்தையும் தூர போட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாக அவன் சென்றார். இதுதான் இவளுடைய மூதாதையர் செய்தது. ஆனால் இவள் இப்போது மெய்யான ஆண்டவர் இருக்கக்கூடிய தேசத்திற்கு நேரே அவள் புறப்பட்டு போகும்போது அந்த விக்கிரகத்தில் ஒன்றை எடுத்துக்கிட்டு அதையும் சுமந்து கொண்டு போவதற்காக அவள் ஆயத்தமாகிறாள். நாம் வாசிக்க கேட்ட அந்த முதல் பாடத்திலே ரூத் என்ற பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு மோவாபிய பெண். அந்த மோவாப் தேசத்தை சேர்ந்த விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ஒரு பெண். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் உபாகமத்திலே சொல்லியிருக்கிறார், 10 தலைமுறைக்கு மோவாபை சேர்ந்தவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு உட்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்தும் இந்த மோவாபிய பெண் தன்னுடைய மாமியாரோடே எருசலேமுக்கு நேராக, பெத்லெஹேமுக்கு நேராக நடந்து வரும்போது தன்னுடைய ஜாதி, தன்னுடைய ஜனம், தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய தெய்வங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய மாமி ஒருத்தி போதும், அவள் வணங்குகிற தெய்வம் போதும், அந்த நாடு போதும் என்று சொல்லி அவள் பின்பு அவள் புறப்பட்டு வந்தாள். ஆக ஆண்டவர் இருக்கும் இடத்தை நோக்கி செல்லும்போது விக்கிரகத்தையெல்லாம் அவள் விட்டுவிட்டு அவள் புறப்பட்டு வருகிறாள். ஆனால் இவள் இச்சித்தாள். அந்த விக்கிரகத்தை அவள் இச்சித்து எடுத்துக்கொண்டாள், திருடிக்கொண்டாள். இந்த இச்சை என்பது ஒரு மிகப்பெரிய பாவம். இந்த காலத்திற்குள்ளே நாம் இருக்கும்போது நமக்கு இந்த இச்சை என்னும் பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும். இந்த இச்சை உருவானதே உலகம் விழுந்து போனதற்கு ஒரு காரணம். நமக்கு சொல்லப்பட்டிருக்குது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், அங்கே பிசாசானவன் சொல்லுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படிங்கிறான். ஆனால் அதற்கு முந்தைய அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பழத்தை நீ சாப்பிட்டேன்னா சாகவே சாவாய்ங்கிறார். இவளுக்கு அவன் சாக மாட்டான், நீ சாப்பிடுன்னு சொன்ன உடனே அந்த பழத்தை பார்த்த உடனே இன்னைக்கு அது புது மாதிரியாக இருக்குது, நல்ல ஷைனிங்காக இருக்குது. அவளுடைய கண்ணுக்கு ஒரு இச்சையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது.
ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. உடனே அவள் அதை பறித்தாள், சாப்பிட்டாள், விழுந்து போனாள். அப்படியானால் இச்சை என்கிற பாவம் அது நம்மை விழத்தழுகிறதாக இருக்கிறது. அதன் மூலம் அவள் சாபத்தை பெற்று அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே ஓடி போனாள், துரத்தப்பட்டாள். ஆக இச்சை என்பது ஒரு மிகப்பெரிய பாவம். அதை நாம் விட்டுவிட வேண்டும். இச்சைன்னு சொன்ன உடனே ஒருவேளை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை என்று 1 யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இச்சை என்பது பிசாசானவன் நமக்குள் கொண்டு வரக்கூடியது. அவன் நம்மை விழத்தழுவதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் இச்சை. இன்றைக்கு பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த நாகரிகம் வளர்ந்த காலத்தில் நாம் டிவியை எடுத்து நம்ம பார்த்தோன்னா அதில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், விளம்பரங்களை எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைங்க ஒரே அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு இது வேணும். அவன் நல்ல சாக்லேட்டை காட்டுறான், அப்படி தானே, அல்லது ஏதோ ஒன்றா காட்டுறான். அதில் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ஒத்து வராத அல்லது கேடு விளைக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு இது வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நூடுல்ஸ் சாப்பிட்றாத, அதில் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு டாக்டர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவன் இவ்வளோ நீளத்தில் ஒரு நூடுல்ஸை ஒரு இழுக்கிறான், உள்ள வாய்க்குள்ளே போகுது. இதை பார்த்த உடனே பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை, அப்படி தானே, எனக்கு இது வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அல்லது ஒரு சாக்லேட்டையோ ஒரு பிஸ்கட்டையோ அல்லது வேறு ஏதோ என்னெல்லாமோ காட்டுறாங்கல்ல. இதெல்லாம் பார்த்த உடனே பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அது மேலே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன், சின்ன பிள்ளைங்களுக்கு, அப்படி தானே. இன்னும் வாலிப பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அருவறுப்பான சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. அவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவன் மேலே ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறான், பெர்ஃப்யூம். இந்த வாசனை அடித்த உடனே ஏதோ ஒரு பொண்ணு அவன் பின்னாடியே போகிற மாதிரி. என்ன பெண்கள்லாம் அவ்வளோ சீப்பானவங்களா? ஒரு பெர்ஃப்யூமுக்காக ஒரு ஆம்பளை பின்னாடி போயிடுவாங்களா? இப்படியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டி அது என்ன பெர்ஃப்யூம்னு காட்டின உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு இதை வாங்கி யூஸ் பண்ணால் நமக்கு பின்னாடி வருவாங்க போல் இருக்குது. உடனே அதை தேடி கடையில் போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நமக்கு தூண்டக்கூடியவைகளாக இருக்கிறது. இன்னும் பார்த்தா பெண்களுக்கு இந்த நிறைய ஆப்ஸ் இருக்குது, அப்படி தானே. இப்போல்லாம் செல்லில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் துணிமணிகள் வீட்டில் இவ்வளோ துணி அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை பார்த்து தினம் பார்சலில் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து ஒன்று வரும், இங்கேருந்து ஒன்று வரும், எங்கெங்கிறதுலாமோ நிறையா பார்சல் வாங்கி 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 அதை பிரிக்கக்கூட மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க, அப்படி தானா. இப்படி எவ்வளவோ பேர். இதெல்லாம் நமக்கு இச்சையை தூண்டக்கூடிய காரியங்கள். இச்சைனா நம்ம தவறான சிந்தைகளை மட்டும் நாம் எடுக்கக்கூடாது. எல்லாமே இச்சைகள் தான். இது எல்லாமே கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள். யாரோ தேவை உள்ளவங்களுக்காக அவன் செய்து வச்சுருக்கிறார், நீங்கள் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுக்கிறீங்க, தேவையானவங்களுக்கு கிடைக்காம போயிடும், அப்படி தானே. அப்போ இந்த இச்சை என்னும் பாவத்தை விட்டுவிட வேண்டும். அடுத்தவர்கள் பொருள் மீது நாம் ஆசைப்படக்கூடாது. நமக்கு கட்டளைகள்லே சொல்லியிருக்கிறாரு, இச்சையாதிருப்பாயாக. இந்த ஆகாப்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தான், நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிங்க பாபு. 1 ராஜாக்கள் 21:2. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்ததாக இருக்குது, அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக நான் உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை உனக்கு தருவேன். சரி, ஆகாப்புங்கிறவன் ஒரு பெரிய ராஜா. அவனுடைய அரண்மனையிலிருந்து அவன் தினம் ஒரு வழியாக எங்கெங்கெல்லாமோ புறப்பட்டு போகிறான். அவன நாட்டுக்கு பல இடங்களுக்கு போகிறான். அவன் போகும்போது பார்க்குறான், அவன் அரண்மனையை ஒட்டி ஒரு நல்ல அழகான திராட்சை தோட்டம் இருக்குது. இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு இச்சை, ஒரு ஆசை, தேவையில்லாத ஆசை. இந்த தோட்டத்தை நம்ம வாங்கணும்னா நம்ம அரண்மனையோடு சேர்த்து வச்சுக்கலாம். அங்கே நல்ல அருமையான திராட்சை செடி இருக்குது, அதில் திராட்சை கொலைகள், திராட்சை பழம்லாம் தொங்குது. இந்த இடத்தை வாங்கி இந்த நல்ல திராட்சை தோட்டத்தை அழிச்சிட்டு அதில் கீரை பயிர் செய்வேன். திராட்சை தோட்டத்தை அழித்து கீரை பயிர் செய்வேன் அப்படிங்கிறான். சரி, அவனுக்கு மனசில் ஒரு ஆசை வந்தது. அது யாருக்குள்ளதுன்னு கேட்குறான். அது நாபோத்துக்குள்ளதுன்னு உடனே கூப்பிட்டு அவங்ககிட்ட நைஸாக பேசுகிறான்.
இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அப்படி தானே பேசுகிறாங்க. உன் இடத்த எனக்கு தந்துரு, நான் உனக்கு இதை பார்க்கிலும் நல்ல இடத்த அங்கே தாரேன். இல்லை உனக்கு பணமாக வேணுமா, நீ பணமாக வாங்கிக்க, உனக்கு நிறைய பணம் தாரேன்னு சொல்லி நாபோத்தை டெம்ப்ட் பண்ணுறான். நைஸாக பேசி அவனுடைய ஆசையை கிண்டுறான். அவன் இல்லை அது கொடுக்க முடியாது அப்படின்ன உடனே இவன் ரொம்ப கவலைப்பட்டு கடைசியில் நமக்கு தெரியும் நாபோத்தை கொலை செய்து அந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறான். அதன் மூலம் சாபத்தை பெற்றுக்கொள்கிறான். இச்சிக்கக்கூடாததை இச்சித்தான் அவன். அப்போ மற்றவர்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வதும் ஒரு விதமான திருட்டு. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்காமல் இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான திருட்டு. ஒரு கவிஞன் ஒரு பாட்டில் எழுதியிருக்கிறான், நல்லா தெரியும், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். நிறைய பேருக்கு தெரியாது போல இருக்குது, அல்லது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கீங்களோ நமக்கு தெரியல. அளவுக்கு மேலே ஒருத்தண்ட பணம் இருந்தாலே அவன் ஒரு திருடன். ஏன் அப்படின்னா திருடாமல் அவ்வளவு பணம் சேராது. கொள்ளை லாபம் சம்பாதிக்காமல், அப்படித்தானே, ஒரு பொருளை வாங்கி கொள்ளை லாபம் சம்பாதிக்காமல் ஒருத்தண்ட அதிகமான பணம் சேராது. அப்படியானால் அப்படிப்பட்டவன் திருடன் என்று சொல்கிறான். மற்றவர்களுக்கு கொடுக்காமல் பணத்தை நாமே சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தால் நாமும் திருடர்கள் தான். அதனால தான் அங்கே அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்குது. மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இங்கே இவன் என்ன பண்ணுறான், வஞ்சித்து எடுத்துக்கொள்கிறான். ஆண்டவர் இந்த இச்சை என்கிற ஒரு அந்த குணத்தை விரும்புகிறதே இல்லை. அவரே மத்தேயுல சொல்லும்போது சொல்கிறாரு, உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அப்போ நம்முடைய கண் தான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒன்று சொல்லுவாங்க, ஹியூமன் ஐ இஸ் த மோஸ்ட் பாய்சனஸ் ஆர்கன் இன் த பாடி அப்படின்னு சொல்லி. மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிறதுலே மிகவும் விஷத்தன்மை கொண்ட ஒரு உறுப்பு எது என்றால் மனிதனுடைய கண். இந்த கண்ணின் மூலம்தான் அவன் சரீரம் முழுவதையும் இருளாக்கி கொள்ளுகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு இச்சை என்கிற குணம் இருக்கக்கூடாது. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தா ஒரு ஸ்திரியை ஒருத்தன் இச்சையோடு பார்த்தால் அவன் தன்னுடைய மனதிலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்கிறான். அப்படின்னா நம்முடைய கண்களின் பார்வை மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். தீய நோக்கம் பாவமாம் என்று வேதம் நமக்கு கண்டிக்கிறது. இங்கே இந்த ராகாள் என்ன செய்தாள், ராகேல் என்ன செய்தாள் என்று சொன்னால், அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து ஒரு பொருளை இச்சித்து எடுத்துக்கொண்டாள். ஸோ இப்படிப்பட்ட இந்த குணம், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருப்பது ஒரு விதமான ஒரு திருட்டு என்கிற காரணத்தினால் நாம் அதிகமாக ஆசைப்பட்டு சேர்த்து 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 வைக்காமல் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த திருட்டு குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே ராகேலிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம் என்ன என்று சொன்னால், நம்மிடத்தில் இச்சை என்கிற குணம் காணப்படக்கூடாது. இரண்டாவதாக 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். சரி, முதல்ல என்ன பண்ண, அங்கேருந்து ஒரு பொருளை திருடிட்டார். அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாமல் திருடி எடுத்துகிட்டு வந்துட்டா. யாக்கோபுக்கும் தெரியாது, புருஷனுக்கும் தெரியாது, அவன் கூட பிறந்த அக்காவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது. தெரியாமல் எடுத்து கொண்டு வந்த அந்த பொருளை அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டு விரட்டிட்டு வந்துட்டார். என் சாமி சிலையை காணமே அப்படின்னு சொல்லி இவள் என்ன செய்தாள், அதை ஒளித்து வைத்தாள். அதாவது ராகேல் செய்யக்கூடாததை செய்தாள். முதல்ல அவள் இச்சிக்கக்கூடாததை இச்சித்தாள். இரண்டாவதாக அவள் செய்யக்கூடாததை செய்தாள். என்ன பண்ணா, அதை கொண்டு வந்து அவங்க அப்பா ஒவ்வொரு கூடாரமாக போய் தேடிக்கிட்டு வர்றாரு. இது அவளுக்கு தெரிஞ்சு போச்சுது. உடனே அவள் அதை என்ன பண்ணா, ஒளித்து வைத்து விட்டு மேலே வசதியாக உட்கார்ந்து கொண்டாள். இது எவ்வளோ பெரிய ஒரு தவறு. ஒருவேளை அவங்க அப்பா வராரு, இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு பொருளை காணாமல் வீட்டில் இருந்ததை நீ எடுத்தியானா, ஆமாப்பா நான் தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன்,
எனக்கு வேணும்னு யோசித்தேன், அதனால் சரி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால் அதோட கதை முடிஞ்சிருக்கும். ஒருவேளை இல்லை அது எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தாருன்னா ப்ராப்ளம் சால்வ். ஆனால் இவள் அதை ஒளித்து வைத்து கொண்டாள். அவள் செய்த இரண்டாவது தவறு, ஒளித்து வைத்து மேலே உட்கார்ந்து கொண்டாள். அவங்க அப்பா வந்து காணோம் சரி அப்படின்ட்டு போயிட்டார். அதனால் என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்க மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரு மிகப்பெரிய தகராறு, பயங்கர சண்டை. அதை நம்ம பின்னாடி வாசித்து பார்த்தா தெரியும். ஹீட் ஆர்கியூமெண்ட். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நாம் கூட அப்படி தான் இருக்கிறோம். அவள் என்ன நினச்சா, யாருக்குமே தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அதை கீழே வச்சு மேலே உட்கார்ந்துருக்கிறேன், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இதை போல நினைத்த ஒரு சிலர் வேதத்திலே உண்டு. யோசுவா 7ஆம் அதிகாரம் அந்த 1வது வசனம் 20வது வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தோன்னா அங்கே ஆகான் என்று ஒருத்தனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க பார்ப்போம். 1வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் ஆகான் என்பவன் 20வது வசனம், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு அவைகள் என் கூடாரத்திற்கு மத்தியில் பூமிக்குள் புதைத்து வைத்திருக்கிறேன். சரி போதும் சார், வெள்ளி அதற்கு அடியில் இருக்கிறது. பாருங்கள், இவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து திருடி கொண்டு வந்தான். அதுவே ஒரு தப்பு. ஆண்டவர் வந்து அங்கே எதையும் தொடக்கூடாதுன்னு யோசுவா கிட்ட சொல்லியிருக்காரு. யோசுவா சொல்லிட்டான் எரிகோவிலிருந்து எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இவன் அங்கே இருந்து எடுத்த அந்த பொருட்களை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து மண்ணை தோண்டி உள்ளே வச்சு மூடிட்டான். என்ன நினச்சான், யாருக்கும் தெரியாது, நான் செய்த காரியம் யாருக்குமே தெரியாது, எனக்கு சூழ்நிலை மிகவும் சாதகமாக இருக்கிறது, ஒருத்தரும் பார்க்கல, அதனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து அங்கே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த காலத்தில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது, அப்படி தானா? நம்ம நிறைய பேர் நம்ம வீட்லேயும் வச்சுருப்போம், அல்லது தெருவிலலாம் இருக்குது. எங்கேயாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த கேமராவை ட்ரேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட அந்த கேமரா இருக்குது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, யோசுவா கிட்ட சொல்லிட்டார், இந்த மாதிரி இந்த வம்சத்தில் பிறந்த இவன் அங்கேருந்து சில பொருட்களெல்லாம் எடுத்து கொண்டு வந்து உள்ள தரைக்கு அடியில் மூடி வச்சிருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் கேமராவில் பார்க்குற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவன் கேட்டு அதை கண்டுபிடிச்சி அவன் ஒத்துக்கிட்டான். அவன் என்ன நினச்சான்னா, நம்ம மூடி வச்சிட்டோம், யாருக்கும் தெரியாது, நாம் ஒழிச்சு வச்சிருக்கிறோம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான். இதே மாதிரி தான் கேயாசிங்கிறவன் என்ன பண்ணான், எலிசாவினுடைய இதை பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 24 சொல்லப்பட்டிருக்குது. இவன் ஒரு நாகமான் அப்படிங்கிறவன் தன்னுடைய குஷ்டரோகம் தீர்வதற்காக எலிசாவை தேடி வருகிறான். எலிசா வந்து அவனுக்கு சுகம் கொடுக்குறான். திரும்பி அவன் போகும்போது இந்த கேயாசி ஆண்டவர் பேரில் ஒரு சத்தியம் பண்ணுறான். நான் சத்தியமாக ஆண்டவர் பேரில் சத்தியமாக சொல்கிறேன், அந்த நாகமான் பின்னாடியே போய் கொஞ்சம் திங்ஸை எங்கள் எஜமானுக்கு தெரியாமல் நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி செய்ய போகிற தவறான ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் மீது சத்தியம் சொல்லி புறப்பட்டு போய் அங்கேருந்து வாங்கிக்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்து நேரே தன்னுடைய வீட்டில் போய் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு ஒன்றுமே தெரியாதவன் போல் எலிசா முன்னாடி வந்து நிற்கிறான். அவர் கேட்குறார், அவருக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் லைவில் போட்டு காட்டிட்டார், இவன் எங்கெங்கெல்லாம் போகிறான் என்ன பண்ணுறான்னு சொல்லி. அவன் கேட்குறான், கேயாசியே நீ எங்கே இருந்தா எங்கே போனான்னு சொல்லி. நான் எங்கேயுமே போகலை அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், அந்த ஆள் வந்து ரதத்திலிருந்து இறங்கி உனக்கு நேரே வந்து உன் கையில் பொருள் தரும்போது என் மனசு உன் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோ தெளிவாக கேட்குறார். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் அவருக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறார்.
இவன் வீட்டில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு என்ன நினச்சான், யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், நாம் கூட அப்படி தான் நினைக்கிறோம். யாருக்குமே தெரியாது, நாம் செய்யக்கூடிய காரியம் யாருக்குமே தெரியாது, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அதனால் நாம் துணிஞ்சு செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவருடைய கண்களுக்கு மறைவானவைகள் ஒன்றுமே இல்லை. அப்போ கடவுளுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நாம் செய்கிற எல்லா தவறுகளும் தெரியும். ஆனால் அந்த பயம் நம்ம இடத்துல இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது இல்லை. பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை மனிதனுக்கு உடனே கிடைக்காதபடியினால் அவன் மனசு கொழுத்து போய் இருக்குதான். நம்ம திரும்ப திரும்ப இந்த காரியத்தை செய்யலான்னு சொல்லி அவன் மனசு கொழுத்து போய் இருக்குது. ஏன்னா அவன் செய்கிற தப்புக்கு உடனடியாக தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் கூட ஒருவேளை எத்தனையோ தவறுகளை செய்யலாம், அப்படிதானா? எத்தனையோ தவறுகளை செய்யலாம், எத்தனையோ பாவங்களை செய்யலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒருவேளை நமக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுங்கிறதுக்காக நாம் தொடர்ந்து அந்த பாவத்தில் ஒருவேளை நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார், யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்காத, உன் சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருக்கிறதுனாலே தொடர்ந்து நீ அந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். இங்கே இந்த ராகேல் என்ன செய்தான்னா ஒளிச்சு வச்சான். அவங்க அப்பா பாப்பா மதிக்கலை, அவர் வாரார், அவள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அவள் சொல்லியிருக்கணும், அப்பாங்கிறவர் யார் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதை வேண்டுமானும் செய்யக்கூடிய ஒருத்தர். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். லூக்கா 11:11 ஒரு தகப்பன் எப்படிப்பட்டவன்கிறத குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் தன் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு யாராவது கல்லை தூக்கி கொடுப்பானா? இதுதான் அப்போ, இதை சாப்பிடுன்னு கொடுப்பானா? மீன் வேணும் அப்பா, எனக்கு ஒரு மீன் வாங்கி தாங்கப்பா, சாப்பிட ஆசையாக இருக்குன்னு ஒரு தகப்பனிடத்திலே ஒரு மகன் கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொண்டு வந்து கொடுப்பானா? அப்போ ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்போ எதை கேட்கிறார்களோ அதை எந்த சூழ்நிலையிலும் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. மிகவும் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தால் கூட தன்னுடைய பிள்ளை கேட்டு விட்டான்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிள்ளை என்ன கேட்குறானோ அதை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு தகப்பன் நினைப்பான். அப்படிப்பட்ட தகப்பங்கிட்ட இந்த ஒரு பொருள் வேணும்னு அவள் கேட்டுக்கலாம். ஆனால் கேட்காம திருடுனது மட்டும் இல்லாமல் ஒழித்து வைத்து மேலேயே அவள் உட்கார்ந்துக்கிட்டான். இன்றைக்கி நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் எவ்வளவோ பாவங்கள் இருக்குது, நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன், நான் பெரும்பாலும் அதை சொல்லாத நாளே கிடையாது, அப்படி தானே? அந்த செல்ஃபோனில் எவ்வளவு பாவங்கள் இருக்குது தெரியுமா? எவ்வளவு பாவங்கள். யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சிடறோம். அம்மா செல் அப்பாவுக்கு தெரியாது அந்த பாஸ்வேர்டு, அப்பா செல் பாஸ்வேர்டு அம்மாவுக்கு தெரியாது, பிள்ளைங்களுடைய பாஸ்வேர்டு பெற்றோருக்கு தெரியாது, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. காரணம், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பாவம் இருக்குது. அது இல்லைன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ்வேர்டு லாக் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் வீட்டுக்கு உள்ளே ஒழித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் வாலிப பிள்ளைங்க இன்றைக்கி ஃபோனை அப்பாட்ட கொடுக்க மாட்டாங்க? ஒரு ஃபோன் கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு வெளியே போகும்போது எடுத்துகிட்டு வர மறந்துட்டோன்னா பதறி போகிறாங்க, உயிர் போகிற மாதிரி பதறாங்க. ஏன்? அம்மா அப்பா அந்த செல்ஃபோனை எடுத்துருவாங்களோ, அங்கே வேறு யாரும் கிடையாது. காரணம், அதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய அவ்வளவு பாவங்கள், ஒழித்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17:9, இருதயமே எல்லா தீங்குக்கும் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் கேடுபாடு உள்ளதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இருதயம் இருக்க இதுக்குள்ளே எவ்வளவு வேணாலும் ஒழிச்சு வைக்கலாம். நம்ம சிம்முக்கெல்லாம் நம்ம வாங்குகிற ஃபோனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், இத்தனை ஜிபி அத்தனை ஜிபின்ட்டுலாம் உண்டு. ஆனால் நம்ம இருதயத்துக்கு மட்டும் எந்த ஜிபி கணக்கும் கிடையாது, எவ்வளவு வேணாலும் சேர்த்து வைக்கலாம். அவ்வளவு மோசமான ஒரு பார்ட் இருதயம். ஆண்டவர் ஆனால் இருதயத்தை பார்க்குறார். ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தெரியும். அதனால் ஆண்டவருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி எந்த ஒரு பாவத்தையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடாது.
நாம் இந்த லெந்து காலத்தில் நாம் அதற்குள்ளாகத்தான் வந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். அப்படித்தானா? வசனம் அப்படித்தான் சொல்லுது, பாவங்களை மறைத்து வைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதனால் மறைத்து வைக்கிற அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்திலே அதை அறிக்கை செய்து நாம் விட்டு விடுவோமானால் நாம் இரக்கம் பெறுவோம். எனவே இந்த ராகேலை போல நாம் செய்யக்கூடாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது. கடைசியாக நாம் பார்ப்போமானால் 35ஆம் வசனம், அவள் தன் தகப்பனை நோக்கி கோபம் கொள்ள வேண்டாம். சரி, மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, ராகேல் சொல்லக்கூடாததை சொன்னாள். சொல்லக்கூடாததை சொன்னாள். இச்சிக்கக்கூடாததை அவள் இச்சித்தாள். செய்யக்கூடாததை செய்தாள். இப்போது அவள் சொல்லக்கூடாததை சொன்னாள். அவங்க அப்பா கேட்குறார், தேடிக்கிட்டு வர்றார். ஆனால் இவள் ஒரு பொய் சொல்கிறாள், சொல்லக்கூடாத ஒரு பொய்யை சொல்கிறாள். ஆக பொய் என்பது இந்த ராகேல் துணிந்து சொன்னாள். நம்ம வாச அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே, பொய் சொல்லக்கூடாது, நாம் உண்மையை பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது. இவள் துணிந்து பொய் சொன்னாள். ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒருத்தனும் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவனும் ஒரு இந்திய நாட்டை சேர்ந்தவனும் 3 பேர் என்ன பண்ணாங்களாம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ 3 பேருக்கும் தேசபக்தி அதிகம். அமெரிக்காக்காரன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய நாட்டை பற்றி பெருமையாக சொல்லணும்னு சொல்லி எங்கள் நாட்டில் புதுசாக ஒரு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஏரோப்ளேன் வானம் வர போகும். எங்கே வர போகும்? வானம் வர போகும். அது போகும்போது வானத்தில் அப்படியே தொட்டுக்கிட்டு போகும் அப்படின்னா. இந்த ரஷ்யாக்காரனுக்கும் இந்தியாக்காரனுக்கும் புரியலை. வானங்கிறது அதுக்கு இடமே கிடையாது, முடிவே கிடையாது. இது எப்படி வானத்தை தொட்டுக்கிட்டு போச்சுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு அதை முடிச்சுட்டு இருக்கும்போது ரஷ்யாக்காரன் கேட்குறான், அது எப்படிப்பா வானத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னான், வானத்தை தொட்டுக்கிட்டு சொன்னால் எங்கே உடனே நீ வானம்னு சொல்லி எடுக்காத, அதை விட கொஞ்சம் கீழே போகுது, அதாவது அவ்வளோ உயரத்துக்கு போச்சுது அப்படின்னா. ரஷ்யாக்காரன் பார்த்தான். அவன் உடனே ஓஹோ இவ்வளவுதானான்னு சொல்லி எங்கள் நாட்டில் ஒரு கப்பல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கப்பல் கடலினுடைய ஆழத்துக்கு போய், மிக ஆழத்துக்கு போய் தரையை தொட்டுக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட ஒரு லேட்டஸ்ட் கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா. அது இவங்க 2 பேருக்கும் பெரிய ஷாக். அது எப்படி ஒரு கப்பல் கடலினுடைய ஆழத்துக்கு போக முடியும், அதுவும் தரையை தொட்டுக்கிட்டே போக முடியும்னு சொல்கிறான்னு சொல்லி இந்தியாக்காரன் கேட்டிருக்கான். இந்த மாதிரி போய் சொல்லாத, அது எப்படி ஒரு கப்பல் தரையை தொட்டுட்டு போக முடியும்னு சொல்லி. இவன் சொல்லி இருக்கிறான், தரையை தொட்டுட்டு போகணுன்னா அதுக்காக தரையில் கோடு போட்டுட்டா போக முடியும். என்னப்பா இது கூட போனக்கு தெரியலையா? அப்படி கிடையாது, தரையை விட கொஞ்சம் மேலே தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது அவ்வளவு ஆழத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறான். இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்தியாக்காரன் சான்ஸ் வந்துருக்குது. எப்போ இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, எங்கள் நாட்டில் நாங்கள் எல்லோரும் மூக்கு வழியாக தான் சாப்பிடுவோம், அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கோம். மூக்கு வழியாக சாப்பிடுவோம், அது எப்படி எங்கடா மூக்கு வழியாக சாப்பிட முடியும்? இயற்கைக்கு புறம்பானதாச்சுன்னு சொல்லும்போது மூக்குன்னா மூக்கு வழியாக சாப்பிடுவாங்க, மூக்கை விட கொஞ்சம் கீழே தள்ளி வாய் வழியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பாருங்க, பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை. இது ஒரு வேடிக்கையான கதை. எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்லுகிற ஒரு பழக்கம் சிலருக்கு இருக்கும். அப்படித்தானே? பொய் சொல்கிறது, பொய்யை ஒரு பாவமாமே நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் பொய் ஒரு மிகப்பெரிய பாவம். ஆனால் நிறைய பேர்கிட்ட இந்த பொய் சொல்கிற பழக்கம் இன்றைக்கி இருக்குது. பொய் சொல்கிற பழக்கம். சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே பொய் சொல்லுவாங்க. அப்பாவும் பொய் சொல்லுவார், அம்மாவும் பொய் சொல்லுவாங்க, அவங்கள பார்த்து பார்த்து வளரக்கூடிய பிள்ளைங்களும் பொய் சொல்லுவாங்க. யார் பொய் சொல்கிறதில் அதிகங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். வாயை திறந்தாலே வர்றது பொய்யா இருக்கும். எந்த ஒரு காரியத்திற்கும் பொய் பொய் பொய். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இந்த பொய். இந்த ராகேல் பொய் சொன்னாள். நான் பார்த்த அந்த கேயாசியின் சம்பவத்தில் அவன் எலிசாவினிடத்தில் சொன்னது ஒரு பொய். அனீனா சப்பீராள் என்று சொல்லப்பட்டிருக்குது, அனன்யா சப்பீராள். அவர்களுடைய சம்பவத்திலே அவர்கள் பேதுருவினிடத்திலே பொய் சொன்னார்கள். இந்த ஆகானும் பொய் சொன்னான், முதல்ல எடுக்கலைன்னா.
ஆக இப்படி அநேகருடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொய் சொன்னவர்கள், இந்த பொய் சொன்னவர்கள் தண்டனை அடைந்தார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். இதையெல்லாம் தெரிந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக பொய் சொல்கிறது. சிலருடைய வாழ்க்கையே பொய்யாக இருக்கும். வேஷம் போடுவாங்க தெரியுமா? சிலர் ரொம்ப வேஷம் போடுவாங்க. ஆலயத்துக்கு வர்றதில் தவறவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நிறைய சொல்லுவாங்க, அலேலியா சொல்லுவாங்க, பிரைசலாட் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது அவங்கள அவ்வளவு பக்தியாக தெரியும். ஆனால் அவர்கள் வாயை திறந்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்கும். வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் பொய் சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் பொய் சொல்லுவாங்க. வெளியே பழகுற வேலை செய்கிற இடங்களில் பொய் சொல்லுவாங்க. வெளி பார்வைக்கு வேஷம் போட்டு ஆனால் பொய் சொல்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத மிகப்பெரிய ஒரு காரியம் இந்த பொய். பொய் சொல்கிறவர்கள் மோட்சத்திற்கு போக மாட்டார்கள்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. நம்ம ஒருவேளை பொய்யை ஒரு பாவமாகவே நினைக்க மாட்டோம். பொய் சொல்கிறது ஒரு பாவமா அப்படின்னு சொல்லி. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் சூனியக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்கே எல்லாரும் மரிப்பது நிச்சயம். நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்தில் மரணங்கிறது வரும். ஆனால் இரண்டாம் மரணம்னு ஒன்று இருக்குது, அது நரகத்திலே இருக்குது. நித்திய வாழ்வுங்கிறது மோட்சத்தில் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு லிஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இவர்கள் எல்லாம் எரிகிற அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடலிலே தள்ளப்படுவார்கள்னு சொல்லி, நரகத்திலே தள்ளப்படுவார்கள்னு சொல்லி இருக்குது. அந்த லிஸ்ட்டில் யார் பேர் இருக்குன்னா பொய்யர். அதனால தான் ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கும்போது அங்கேயே சொல்லிட்டாரு, பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகங்கிறத சொல்லிட்டார். இன்னும் நிறைய வேத வசனங்கள் பொய்யை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவர் தானே பொய் சொல்கிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார்னு சொல்லியிருக்குது. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் நம்முடைய ஆண்டவருக்கு பேர். அதனால தான் அவர் நாமும் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறார். பிசாசுக்கு ஒரு பேர், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான்னு சொல்லி. அப்போ நாம் பொய் சொல்கிறோன்னா நமக்கு பிதா யாருன்னு சொன்னால் பிசாசு. பிசாசுனுடைய பிள்ளைகள் தான் பொய் சொல்லுவாங்க. அவன் ஆதி காலத்திலிருந்தே பொய் சொல்கிறவனாக இருந்தான். முதல் பொய்யே ஏவாள்கிட்ட நீ சாகவே மாட்டாய்ன்னு சொன்னான். அது ஒரு பொய். அன்றைக்கு ஆரம்பித்த பொய் இன்றைக்கும் பிசாசானவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நம்மை சொல்ல வைத்து கொண்டே இருக்கிறான். ஆக பொய் சொல்வது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஒருவேளை எத்தனை பேர் நாம் இன்னைக்கு ஒரு விளையாட்டாக நினச்சி போய் சொல்லிகிட்டு இருக்கிறோம். விளையாட்டா ஒரு அம்மாக்கிட்ட பையன் தினம் ராத்திரி படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கேட்பான், அம்மா கதை சொல்லுங்கன்ட்டு. அவன் அந்த அம்மா கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது பையன் தூங்க ஆரம்பிச்சிடும். அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த அம்மா அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருந்த எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அவன் திரும்பவும் கேட்குறான், எனக்கு கதை வேணும் கதை வேணும்னு ஒவ்வொரு நாளும். இந்த அம்மாட்டே எனக்கு கதை தெரியலடா, எல்லா கதையும் உனக்கு சொல்லியாச்சுறான்னு சொல்லி. அதெல்லாம் முடியாது, எனக்கு கதை சொன்னால் தான் தூங்குவேன் அப்படிங்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, டேய் என்கிட்ட கேட்குற இந்த வார்த்தையை நீ உங்கள் அப்பா கிட்ட கேட்குறியாரா என்னைக்காவது? இன்றைக்கி உங்கள் அப்பா வருவார், லேட்டாக வருவார். ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் பார், ஏன் இன்னைக்கு லேட்டுன்னு ஒரு கேள்வி கேட்பேன். உங்கள் அப்பா விடுவார் பார்க்கணும் ஒரு கதை, நீ கேடுற, அதை கேட்டுக்கிட்டு நீ அப்படியே தூங்கிடு. ஒவ்வொரு நாளும் நீ முளைச்சிருந்து உங்கள் அப்பாட்ட ஏன் லேட்டுன்னு கேளு, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை சொல்லுவார்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கணவனை பற்றி அவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். இவன் வந்தால் டெய்லி பொய் தான் சொல்லுவான்னு சொல்லி. ஆக பிரியமானவர்களே, விளையாட்டுக்கு கூட பொய் சொல்கிறதுங்கிறது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம். எனவே இப்படிப்பட்ட பொய் சொல்லுகிற பழக்கத்தை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு பழக்கமாக கூட நமக்கு இருக்கக்கூடாது. இது ஒரு மோசமான ஒரு குணம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவமான காரியம். ஆக இங்கே இந்த ராகேல் அவள் சொல்லக்கூடாததை சொன்னாள். ஆக ஆண்டவர் பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம், இந்த லெந்து காலத்திலே நாம் விட வேண்டிய காரியங்கள் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியங்கள். திருடுகிற பழக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும், இச்சிக்கிற பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று
மறைத்து வைத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ரகசியமாக செய்கிற எல்லா பாவமான காரியத்தையும் விட்டுவிட வேண்டும். அதே போல் பொய் சொல்லுகிறதையும் நாம் விட்டுவிட வேண்டும். இப்படி இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் இந்த ராகேலினுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். எனவே இதை நம்முடைய மனதிலே பதித்தவர்களாக இந்த தவசு நாட்களிலே நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். இந்த பழக்கங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை நோக்கி இன்னும் நாம் கிட்டி சேரும்போது ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்வை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென்.